எம்ஜிஆர் படங்களில் படப்பிடிப்பு கர்நாடகா மாநிலத்தில் பல படங்களில் நடத்தப்பட்டுள்ளது. அதேபோல எம்ஜிஆர் நடித்த உரிமை குரல் படத்தின் படப்பிடிப்பு கர்நாடகா மாநிலத்தில் நடந்தது. வெயிலில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. படப்பிடிப்புக்கான நிறைய அந்த ஊர் மக்கள் வந்தனர். அனைவரும் வெயிலில் காய்ந்து கொண்டு இருப்பதை கண்ட எம்ஜிஆர் அனைவருக்கும் மோர் வழங்கும்படி உத்தரவு போட்டார். அதேபோல எல்லோருக்கும் மோர் வழங்கப்பட்டது. படத்தின் இடைவெளியில் எம்ஜிஆருக்கு சாப்பாடு வழங்கப்பட்டது. அவர் சாப்பிட்டுவிட்டு கை கழுவிய நீரை அந்த ஊர் மக்கள் ஆர்வத்துடன் அள்ளி குடித்தனர். கை கழுவிய எம்ஜிஆர் திரும்பி பார்க்க எல்லோரும் அவர் கை கழுவிய நீரை குடிப்பதை கண்டு துடித்து போய்விட்டார். ஏன் இப்படி செய்றீங்க? கூடவே கூடாது என்று பக்கெட்டில் இருந்த நீரை கீழே தள்ளிவிட்டார் எம்ஜிஆர். இது தவிர இன்னும் ஒரு முறை இப்படி செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர். உங்கள் மீதுள்ள அன்பினால் இப்படி செய்துவிட்டோம் என்றனர் அந்த மக்கள். எம்ஜிஆர் நெகிழ்ந்து போனார். அதேபோல உரிமை குரல் படத்தில் கிளைமாக்ஸ் காட்சி ராமாபுரம் தோட்டம் எதிரில் உள்ள முகலிவாக்கத்தில் படமாக்கப்பட்டது. தன் நிலத்தை மீட்க எம்ஜிஆர் நம்பியாருடன் வசனம் பேசுவது போல வீரமான காட்சி படமாக்கப்பட்டது. சுற்றிலும் பொதுமக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏலம் முடிந்துவிட்டது என்று நம்பியார் சொல்ல, இல்லை நான் முதலில் பணத்தை வைத்துவிட்டேன் என்று எம்ஜிஆர் சொல்ல, அந்த காட்சி படமாகி கொண்டு இருந்தது. எம்ஜிஆர் மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் எம்ஜிஆர் பேசுவார். இந்த டேக் 5 முறை படமாக்கப்பட்டது. எம்ஜிஆர் சரியாக பேசினால் நம்பியார் கொஞ்சம் தாமதமாக பேசுவார். இதனால் எம்ஜிஆர் இயக்குனரிடம் இன்னொரு நாள் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டார். இல்லை இன்றே எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு முறை மட்டும் நீங்கள் பேசி நடியுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் இயக்குனர். எம்ஜிஆர் குதிரை வண்டியில் வந்து அந்த டைலாக்கை பேசுவார். கடைசி 5வது முறை ஓகே ஆனது. ஸ்ரீதர் கைத்தட்டி ஓகே என்றார். பொதுமக்களும் உற்சாகத்தோடு கைத்தட்டினார்கள். அதன் பிறகே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனைத்து மக்களுக்கும் சாப்பாடு கொண்டு வந்து எம்ஜிஆர் வழங்கினார். படப்பிடிப்பில் இருந்தவர்களுக்கும் சாப்பாடு வழங்கி எல்லோரையும் உற்சாகப்படுத்தினார். அவர்தான் எம்ஜிஆர். அவருடைய நல்ல மனதுக்கு உரிமை குரல் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. தெலுங்கு திரைப்படமான தசரா புல்லோடு என்ற படத்தை வாங்கி உரிமை குரல் படத்தை எடுத்தார் ஸ்ரீதர். அவர் அந்த படத்திலிருந்து அடிப்படை கதையை மட்டுமே எடுத்து தமிழ் பதிப்பிற்கு ஏற்ப மாற்றங்களை செய்தார்.